இன்றைக்கி உலகத்திலே பெரிய பணக்காரர் யாருன்னு கேட்டால் எலான் மஸ்க், பில் கேட்ஸ், ஜெஃப் பேக்கர், இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். அது வெளிநாட்டில் உள்ளவங்களாம் பெருமையாக சொல்லிக்கலாம். இந்தியாவில் உள்ளவங்களும் பெருமையாக சொல்கிற நிலைமையில தான் இருக்குது. நம்ம நாட்டிலேருந்து யாரும் வரல அப்படி சிந்திக்கிறதோட வந்தால் கூட அவனை இறக்குறதுல தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு அதானி, அம்பானிகள். இன்றைக்கி அதானி, அம்பானியெல்லாம் உலகத்திலே பெரிய பணக்காரர், உலக வல்லரசு நாடுகளே மிஞ்சி பணக்காரர்களாக இன்றைக்கி வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. அது குறித்து அந்த நாட்டில் உள்ள எலான் மஸ்க், பில் கேட்ஸ் இல்லை அந்த நாட்டில் உள்ள மக்கள் தான் கவலைப்படணும். ஆனால் இங்கே கவலைப்படுறதுலாம் யாரும் பார்த்திங்கன்னா இந்தியக்காரன் தான் அதிகம் அதானிக்கும் அம்பானிக்கும் எதிராக கவலைப்படுறது. அதுக்கடுத்து நம்முடைய எதிர்க்கட்சி இவங்க தான் அதிகம் கவலைப்படுறாங்க. அது 60 வருடமாக காங்கிரஸ் அரசாங்கம் எலான் மஸ்களையும் செஃப் மேக்கர்களையும் தான் இந்தியாவில் வளர்த்து விட்டாங்க. இந்தியாவிலையும் செஃப் மேக்கர்களை உருவாக்கணும்னு என்றைக்குமே நினச்சது கிடையாது. ஆனால் இன்றைக்கி மத்திய மோடி சர்க்கார் பல எலான் மஸ்களை அதானி, அம்பானி வடிவில் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாம் அவங்கள பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் எதிராக பேசுனதால் இன்றைக்கி அவரோட சொத்து மதிப்பே கிட்டத்தட்ட 30% குறைஞ்சிட்டதா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு டேட்டா சொன்னாங்க. இதெல்லாம் வருத்தப்பட வேண்டிய விஷயம்.